வணக்கம் மாதா தொலைக்காட்சி நேயர்களே, பாடி புகழ்வோம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம பர்சனலா இருக்கட்டும், இல்லை நம்ம இந்த சொசைட்டில ஃபேஸ் பண்ற நிறைய விஷயங்களா இருக்கட்டும், நம்ம எடுத்திருக்க பாதை சரியான பாதையா, நம்ம எடுத்திருக்க டெசிஷன் கரெக்டான டெசிஷனா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனா நம்ம பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற மாதிரி, ஆண்டவரோடு இணைந்து மகிழ்ந்திருங்கள், மீண்டும் கூறுகிறேன் மகிழ்ந்திருங்கள். ஆண்டவர் சொல்வது இதுதான். நீங்க எதையுமே நினைச்சு பயப்பட வேணாம். எதுக்கு பயப்படணும்? நான் உங்க கூடயே இருக்கேன், உங்க கையை பிடிச்சு உங்க கூடவே நடக்கிறேன். எதுவுமே நினைச்சு பயப்பட வேணாம், மகிழ்ந்திருங்கள் அப்படின்னு நம்ம ஆண்டவர் சொல்றாரு. நம்ம அவரோட அன்பை நமக்கு எவ்வளோ அதிகமா கொடுக்கறாரு. ஆனா நம்மளோட அன்பு நம்ம எப்படி வெளிப்படுத்துறதே இல்லை இல்லையா? சோ நம்ம எப்படி வெளிப்படுத்தலாம்? கடவுளை பாடி புகழ்ந்து வெளிப்படுத்தலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஆரம்பிக்கிற நேரம் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம ஷோக்கு யார் வந்திருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சொல்லுங்க, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? உதகைமறை மாவட்டம் சென்ட் மேரிஸ் சர்ச்ல இருந்து வந்திருக்கோம். பியூட்டிஃபுல். எல்லாரும் ரொம்ப கியூட்டா இருக்காங்க இல்லையா? எல்லாரும் அழகா பாட ரெடியா இருக்காங்க. ஸோ நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் சாங் என்னதுன்னு நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சாங் கண்ணுக்குள்ளே நீ வளர்த்த உன் பிள்ளை நான் அல்லவான்ற ஒரு சாங். பியூட்டிஃபுல். ஸோ இந்த சாங் உங்க லைஃப்ல என்ன ஒரு மாற்றம், என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த சாங்கோட ஒரு வரியுமே எனக்கு பர்சனலா கனெக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா, நம்ம கடவுளை பார்த்து உங்களோட பிள்ளை நானு அப்படின்னு நம்மளே சொல்லி சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ற மாதிரி இந்த பாட்டுல ஒரு வரியும் இருக்கு. எனக்கு நீங்க தாயாவும் இருக்கீங்க, எனக்கு நீங்க நம்பிக்கையோ தரீங்கன்னு ஒரு வரியும் அதுல அவ்வளோ அழகா ஆழமா இருக்கிறனால இந்த பாட்டை நாங்க சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லா சொன்னாங்க இல்லையா? கண்ணுக்குள்ளே நீ வளர்த்த உன் பிள்ளை நான் அல்லவா அப்படின்னு. ஆண்டவரே உங்ககிட்ட நான் எவ்வளோ க்ளோஸா இருக்கேன், உங்க கண்ணுக்குள்ள இருக்க அப்படின்னு அவர்கிட்ட பேசுற மாதிரி இருக்குன்னு அவங்க அழகா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க பாடுறதையும் நம்ம கேட்டுடலாம். இறைவனை பாடி புகழ்வோம். கண்
செய்ய அழைக்கிறாய். கண்ணுக்குள்ளே நீ வளர்த்த உன் பிள்ளை நான் அல்லவா. நெஞ்சுக்குள்ளே நான் வளர்த்த நம்பிக்கை நீ அல்லவா. காலடி நான் அமர்ந்து கனிந்த உன் மொழி கேட்கிறேன். பூவடி தொழுது புனித தடங்கள் நெஞ்சில் சுமக்கிறேன். காலடி நான் அமர்ந்து கனிந்த உன் மொழி கேட்கிறேன். பூவடி தொழுது புனித தடங்கள் நெஞ்சில் சுமக்கிறேன். உள்ளத்திலே ஒளிர்ந்திடும் உன் விளக்கு எண்ணத்திலே வளர்ந்திடும் எதிர்நோக்கு. உள்ளத்திலே ஒளிர்ந்திடும் உன் விளக்கு எண்ணத்திலே வளர்ந்திடும் எதிர்நோக்கு. எல்லோரும் நாளும் இன்புற்று வாழும் நல்லுலகம் என்றேனும் இலக்கு. கண்ணுக்குள்ளே நீ வளர்த்த உன் பிள்ளை நான் அல்லவா. நெஞ்சுக்குள்ளே நான் வளர்த்த நம்பிக்கை நீ அல்லவா. உள்ளங்கையில் வரைந்ததும் உன்னை என்னுள் வரைந்ததும் என்னென்று சொல்வேன். உன் அன்பு ஒன்றே என்றென்றும் என் வாழ்வின் கீதம். கண்ணுக்குள்ளே நீ வளர்த்த உன் பிள்ளை நான் அல்லவா. நெஞ்சுக்குள்ளே நான் வளர்த்த நம்பிக்கை நீ அல்லவா. என்னென்று சொல்வேன் உன் அன்பு ஒன்றே என் வாழ்வின் கீதம். நம் வாழ்வின் கீதமாகிய இயேசுவை பாடி புகழ்ந்தாச்சு இல்லையா? அதே மாதிரி என்னென்று சொல்வேன் இவங்க பாடுறது எவ்வளோ ஒரு இனிமையா இருக்கு இல்லையா? நீங்க கேட்குறப்போ அப்படியே இந்த தேன் போல இருக்குது அப்படின்னு சொல்றது வந்துட்டு இன்னைக்கு நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு கண்டிப்பா உணர்றேன். ரொம்ப அழகா பாடுனீங்க. ஸோ இதே டிவைன் ஃபீலோட நெக்ஸ்ட் சாங் என்னன்னு கேட்டுடலாம். ஓகே, சொல்லுங்க, நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் சாங் என்னது? அடுத்து நாங்க சூஸ் பண்ணியிருக்க சாங் தெய்வமே உன் பலம். பியூட்டிஃபுல். ஓகே, இந்த சாங் ஏன் சூஸ் பண்ணியிருக்கீங்க? இந்த சாங் ஏன் சூஸ் பண்ணோம்னா, பர்சனலாக எல்லார் வாழ்க்கையிலையும் நம்ம நினைக்கிறது நடக்காது எப்போதும். ஸோ அந்த டைமில் நம்ம மனம் சோர்ந்து ரொம்ப சேடாயிரும். ஸோ அந்த ஒவ்வொரு டைமும் எனக்காக என் வாழ்க்கையில் நான் இந்த சாங் நான் கேட்கும்போது ஒவ்வொரு டைமும் எனக்கு ஒரு புது பலம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் கடவுள் என்னோட இருக்கிறார். அதனால தைரியமாக என்னோட செயல்களை நான் செய்வேன். அழகாக சொன்னாங்க இல்லையா? ஸோ நமக்கு எந்த விஷயங்கள் நடந்தாலும் நம்ம உடனே பயந்துருவோம், நடக்கலையே நினச்சி ரொம்ப பயப்படுவோம் இல்லையா? ஆனால் கடவுள் ஒவ்வொரு நாளுமே நம்ம கூடவே இருக்காரு. அப்படி வந்துட்டு அவங்க சொல்கிற மாதிரி நம்ம எதுவுமே நினச்சி பயப்பட வேணாம், கடவுள் நம்முடைய பலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை அவர்களோடு இணைந்து நாமும் பாடி புகழ்வோம். தெய்வமே உன் பலம் நான் அறியாமல் வாழ்கின்றேன். தெய்வமே உன் பலம் நான் அறியாமல் வாழ்கின்றேன். இன்ப
நம் உயிரை தாங்கிய நம் இறைவனை பாடி புகழ்ந்தாச்சு. அதுவும் என் உடல் ஆன்மா ஆவி அனைத்துமே மரணத்திலும் உம்மை மறவாத இறைவா அப்படின்னு ரொம்ப அழகா, ரொம்ப உருக்கமா, ரொம்ப உணர்ந்து பாடினாங்க இல்லையா? ஸோ இதே டிவைன் ஃபீலோட நெக்ஸ்ட் சாங் என்னன்னு கேட்டலாம். ஓகே, சொல்லுங்க, நெக்ஸ்ட் சாங் என்னது? உன்னை தேடி வந்தேன் அன்பான அம்மா சாங். வாவ். ஸோ நம்ம வந்துட்டு என்ன கேட்க போறோம்னா, நம் அன்னையின் பாடலை கேட்க போறோம். ஸோ இந்த சாங் ஏன் மாதா பாடல் சூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு? நான் சந்தோஷமா இருந்தாலும் சோகமா இருந்தாலும் நான் தேடி போற ஒருத்தவங்கன்னா மாதா தான். அதுவும் இல்லாம நான் எவ்வளோ கஷ்டத்துல இருந்தாலும் எவ்வளோ டவுனா இருந்தாலும் கோயிலோட மணி சத்தம் கேட்டா அது எல்லாமே இல்லாமல் போயிடும். இந்த பாட்டும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. அதனால எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த சாங் சூஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ அழகா சொன்னாங்க இல்லையா? நமக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் நம்ம தேடி போகிறது நம் அன்னை. நம் ஆண்டவரும் நம் அன்னையை அவ்வளோ அன்பு செய்தார். எதுனாலுமே நம்ம ஆண்டவர் வந்துட்டு நம்ம அன்னை கூட தான் இருந்தார். நம்ம தொலைக்காட்சிக்குமே என்ன பெயர்? மாதா தொலைக்காட்சி. அன்னைக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவருக்கு நம்ம எவ்வளோ ஒரு வணக்கம் செலுத்தணும் அப்படிங்கிறது நம்ம இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம் அன்னையின் மூலியமாக நம் இறைவனை பாடி புகழ்வோம்.
எவ்வளோ ஒரு அழகான பாட்டு இல்லையா? அதுவும் இவங்க எவ்வளோ அழகா பாடுனாங்க. அதுவும் என் அன்பான தாயே, உங்க பாட்டை நாங்க பாட ரொம்ப ஆசையா இருக்கோம், நீங்க அதை கேளுங்கன்னு சொல்லிட்டு அவங்க மனசுல இருக்கிறத அப்படியே பாட்டா பாடின மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகா பாடுனீங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் சாங் என்ன பாட போறீங்க? கொஞ்சம் நேரம் இறைவா கொஞ்சி பேச வேண்டும். ஓகே, இந்த சாங் ஏன் சூஸ் பண்ணியிருக்கீங்க? இப்போ நான் சர்ச்லையோ இல்லை பர்சனலாவோ கொஞ்ச நேரம் ஜீசஸ் கூட ப்ரேயர் மூலியமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ரிலாக்ஸிங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் பாட்டும் நல்லா மெலோடியாக நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் இந்த பாட்டு சூஸ் பண்ணியிருக்கோம். பியூட்டிஃபுல். அவங்க ஒரு மழலை குரல்ல எவ்வளோ அழகா சொன்னாங்க இல்லையா? கொஞ்ச நேரம் ஆண்டவர் கூட கொஞ்சி பேசணும்னு அவங்களும் அழகா சொன்னாங்க. ஆண்டவர் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணா போதும், நம்ம இருக்கிற எல்லா கஷ்டமும் அப்படியே தூசி போல மாறிடும். ஸோ கொஞ்ச நேரம் நம் ஆண்டவரை கொஞ்சி பேசலாம், இறைவனை பாடி புகழ்வோம். கொஞ்சம் நேரம் இறைவா கொஞ்சி பேச வேண்டும். கொஞ்சம் நேரம் இறைவா கொஞ்சி பேச வேண்டும். உன்மடி அமர்ந்து உன்மடி தவழ்ந்து உன்னோடு நான் பேச வேண்டும். உன்மடி அமர்ந்து உன்மடி தவழ்ந்து உன்னோடு நான் பேச வேண்டும். கொஞ்சம் நேரம் இறைவா கொஞ்சம் நேரம். கொஞ்சம் நேரம் இறைவா கொஞ்சம் நேரம். என் அன்பு தாயாக உன் அன்பு சேயாக உன்னோடு நான் வாழ வேண்டும். என் அன்பு தாயாக உன் அன்பு சேயாக உன்னோடு நான் வாழ வேண்டும். உன் குரலை நான் கேட்டு உன்னை என்று தியானித்து உன் நிழலில் நான் வாழ வேண்டும். உன் நிழலில் நான் வாழ வேண்டும். கொஞ்சம் நேரம் இறைவா கொஞ்சம் நேரம். கொஞ்சம் நேரம் இறைவா கொஞ்சம் நேரம். என் நாயனியாக உன் சீடன் நானாக உன்னோடு நான் வாழ வேண்டும்.
கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் இறைவா கொஞ்சம் நேரம். என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோ ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னு யோசிக்கிறீங்களா? சொன்ன மாதிரி இவங்க பாட பாட டைம் போனதே தெரியல இல்லையா? கவலைப்படாதீங்க, இன்னொரு வாரம் கண்டிப்பா இவங்களை நான் கூட்டிட்டு வரேன். அது வரைக்கும் நம்ம பாட்டுல கேட்ட மாதிரி தான், நம் ஆயனே இயேசு நம்ம கூடவே இருக்காரு. அவருடைய சீடனாக மாற வேண்டும், அவருடைய பணி செய்ய வேண்டும். அது ஒன்று மட்டும் நம்ம மனசுல வச்சிருந்தா போதும், நம் வாழ்க்கையில அனைத்துமே அழகாக மாறும். இயேசுவுக்கு புகழ், மரியே வாழ்க.